ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் மூவின் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப டேஸ்டியான வெண்டைக்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாகவும் வளவளப்பு எதுவும் இல்லாமல் நிறம் மாறாமல் ரொம்ப சூப்பராக பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கக்கூடிய பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி 1/2 கிலோ அளவு வெண்டைக்காய் எடுத்திருக்கோம். வெண்டைக்காயில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து தண்ணி ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணோம் அப்படின்னா வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே வந்துடும். வெண்டைக்காயை நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சதுக்கப்புறமா இந்த சைஸ்க்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரவுண்டாக கட் பண்ணும்போது நமக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாது. ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதில் தேவையான அளவு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணி நல்லா பொரிய விட்டுக்கலாம். இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்குறதுக்கு முன்னாடி நம்ம கட் பண்ணி வச்ச வெண்டைக்காயை சேர்த்துடணும். ஏன்னா வெண்டைக்காயை நம்ம வதக்கிட்டே இருக்கும்போது வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்குச்சு அப்படின்னா சீக்கிரமாக கருகிரும். அதனால் சீக்கிரமாக வெண்டைக்காயை சேர்த்துடலாம். வெண்டைக்காயோட பச்சை நிறம் மாறாமல் இருக்கிறதுக்காக ஜீனி 1/4 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஜீனி சேர்க்கும்போது கலர் மாறாமல் பச்சை நிறமாகவே வெண்டைக்காய் இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3/4 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு 2 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா 1 ஸ்பூன் அளவு நம்ம எண்ணெய் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி மூடி வச்சுக்கலாம். இப்போ வெண்டைக்காய் எல்லாமே சூப்பராக ஃப்ரை ஆகி சீக்கிரமாக வெந்துருச்சு. இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியான வெண்டைக்காய் பச்சடி கொஞ்சம் கூட வளவளப்பு இல்லாமல் நிறம் மாறாமல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட ஒட்டாது. எல்லா பிசுப்பும் உங்களுக்கு கரண்டிலையும் அந்த சட்டிலையும் ஒட்டியிருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபியோட உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ். டேக் கேர். பாய்.